மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 154. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. அவர் உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பது எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அது எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் மேலாகவும், மனித சுபாவத்திற்கும் மேலாகவும் மேன்மையான உயர்த்தப்படுகிற நிலையாகும். அது தெய்வீக சுபாவத்திற்கு உயர்த்தப்படுவதாகும். இதை குறித்து அப்போஸ்தலர் பேதுரு கூறுகையில், அவர் நமக்கு முன்வைத்த மாதிரியின்படி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும் பங்காளிகள் ஆவோம் என்கிறார். 2 பேதுரு 1:4. மரண பரியந்தம் நிந்தனை மற்றும் பலிகள் அடங்கிய கர்த்தரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது சுலபமான காரியம் அன்று. இதன் பொருள் என்னவென்றால், தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய சுய சித்தத்தை விற்று கொடுப்பதே ஆகும் என்பதே. ஆமென்.